எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அதிமுக தொடர்ச்சியாக தாவேகாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன ஆஃபர் கொடுத்து அவங்க அழைச்சிக்கிறாங்க, அல்லது எந்த ஒரு ஆஃபரும் இல்லாமல் ஆளுங்கட்சின்ற அடிப்படையில் அவங்க போய் சேர்றாங்களா? டிவிகே அதிமுக இடையே நடப்பது என்ன சார்? எப்படா ரெட்டை இலை பிக்கலாம், 2 இலையை பிச்சிடலாம். எடப்பாடி என்ன பண்ணுவோம்? இவர்களையும் காப்பாற்றணும், கட்சியும் காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றி கொள்ளணும். அப்போ இரட்டை இலையை பீப்பதற்கு முயற்சி செய்த இந்த கருங்காலி கூட்டத்தையும் காப்பாற்றினார், அதிமுகவையும் காப்பாற்றினார், ரெட்டை இலையும் இல்லை ரெட்டை இலை என்ன இருக்கும்? 3 இலையா இருக்கும். இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம்? அதிமுகவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றுதான் நோக்கம். இல்லை, ஆசமாக போட்டு அதிமுக அடித்த காசை காப்பாற்றுறதுக்கு அமித்ஷா தான் கடவுள். அண்ணன் நீ உண்மையாகவே எடப்பாடி இல்லைன்னா அண்ணா எடுத்துட்டு அமித்ஷா அந்த போட்டோவில் வச்சிருப்பானுங்க. அதிமுக கொடியில் அமித்ஷா தான் இருப்பார். அதிமுகவின் முகங்கள் சார் இவங்கெல்லாம். இப்போ கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்து அதிமுகவின் முகங்கள். இவங்கெல்லாம் போயிட்டா யாரை வச்சுக்கிட்டு அப்புறம் கட்சி நடத்த முடியும்? அருமையான கேள்வி. செங்கோட்டையின் வழியாக தூது விடுறாரு, இந்தியா தூது விடுது. எங்க கௌதமி தூது விடுது, எங்க டிவிகே. ஆமா, எல்லாரும் டிவிகே ஆப்ஷன் எடுக்கிறாங்க, திமுக எடுக்காம. திமுக தான் அழிஞ்சு போச்சா? அழிஞ்சு போன மூழ்கி போன படகுல யார் சார் பயணம் செய்வா? சுடுகாட்டுக்கு போனால் அதிமுக தொடரை கண்டுபிடிச்சிடலாம், சமாதி பூரா கண்டுபிடிச்சிடலாம். அவனுக்கு ஓட்டுருக்கு எதிர்த்து போட்டு போகிறான்னா நேராக சமாதியில் போய் பூத் செல்வி கொடுத்துட்டு வந்துடலாம். அதிமுக தொண்டனுக்கான தகுதி அதுதான். இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சசிகலா, OPS இந்த இந்த ஆட்கள் போன பிறகு ஒரு தொண்டை பின்னாடியே போல. நம்ம கமலக்கண்ணன் தொழிற்சங்க தலைவர், அவரு கிளம்பிட்டார். அண்ணா தொழிற்சங்கம் அவரு கிளம்பிட்டாரு. ஏன் 8 கோடி ரூபாய் எல்லா கோட்டத்திலையும் கூப்பிட்டு 8 கோடி வசூல் பண்ணாரு. 8 கோடி வசூல் பண்ணி புஷிக்கு 5 கோடி, செங்ஸுக்கு 3 கோடி. இப்போ அவருக்கு பதவி கட்டி 7000 கோடி யாருக்கு வரணும்? போக்குவரத்து வரணும். அவன் பஸ் ஓட்டி கீட்டி, நம்ம பஸ்ஸில் போனாலே உடம்பு வலிக்குது. அவன் வாழ்நாள் முழுக்க பஸ்ஸில் போகிறான், பஸ் ஓட்டுறான். அப்போ அவனுடைய உழைப்பை சுரண்டி 7000 கோடி தின்னுட்டான். 10 ஆக்கிடுவார். 11:55 இருந்ததுல 11:50 ஆக்கிடுவார் இந்த மோகன். 20 நிமிஷத்துக்கு பஸ்ஸே இருக்கா? யார் பஸ்? அரசு பஸ் இருக்கா? தனியார் பஸ் ஃபுல்லா கல்லா கட்டும். மோகன் பாப்பா இருந்த பேட்டிய மோகன் பார்த்தாலும் சரி, மோகன் தாத்தா பார்த்தாலும் சரி, உண்மை தானே சொல்றோம். பொய்யா இருந்தா வழக்க போடியா சேலத்துக்கு வர்ற யாராட்ட பணம் வாங்கின? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக தொடர்ச்சியாக தாவேகாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் எல்லாமே தாவேகாவை நோக்கி போறது என்ன காரணம்? என்ன ஆஃபர் கொடுத்து அவங்க அழைச்சிக்கிறாங்க, அல்லது எந்த ஒரு ஆஃபரும் இல்லாமல் ஆளுங்கட்சின்ற அடிப்படையில் அவங்க போய் சேர்றாங்களா? டிவிகே அதிமுக இடையே நடப்பது என்ன சார்? எடப்பாடி ஏன் இவ்வளோ மௌனமா இருக்கா சார்? இல்லை, எடப்பாடியுடைய மௌனம் 100% நியாயமானது, தந்திரமானது. இன்னும் சொல்ல போனால் அதுதான் சரியானது. எல்லாரையும் அனுப்பிவிட்டு எப்படி கட்சி நடத்துறது? இல்லை, யாரும் போகவில்லை. ஒரு தொண்டன் கூட இடம்பெயரவில்லை. போலி தலைவர்கள் தான் இடம்பெயர்கிறார்கள். நீங்கள் வேலுமணி போல அங்கதான் இருக்காரு. இல்லை, போல அங்கதான் இருக்காரு. வேலுமணியை அதிமுக தொண்டன் அதிமுகவை அவரை அங்கீகரிக்கவில்லை. அண்ணா சிலையில் போய் மாலை போடுறாரு, 20 பேர் நிற்கிறான். கார் டிரைவர், தோட்டக்காரன், வீட்டுக்காரன். இது போன்ற இதுவரை வேலுமணிக்கு 20 பேர் தான் என்னானா. 200 கார் போகும். எவ்வளவு? 200 கார். 200 கார், 2000 பேர் அண்ணா சிலைக்கு. என்ன ஆச்சு?
காரணம், இரட்டை இலையை அவர் கைவிட்டார், இரட்டை இலை அவரை கைவிட்டது. ம். இதுதான் நிலவரம். சிவி சண்முகம் அதிமுகவை வசைபாடினார். இப்பொழுது பசுபதி, அவருக்கு கீழ் துணை செயலாளராக இருந்த பசுபதி சிவி சண்முகம் இடத்தில் உடனடியாக உட்கார வைக்கப்பட்டார். உட்கார வைக்கப்பட்ட பிறகு தொண்டர்கள் புடைசூழ சிவி சண்முகம் ராதாகிருஷ்ணன் கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுக அலுவலகம் பசுபதி கைக்கு வந்துவிட்டது. அதிமுக தொண்டன் பூரா அப்படியே பசுபதியை மாவட்ட செயலாளராக ஏற்றுக்கொண்டார். ஹெல்த் விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளராக அங்கு ஒருவரை நியமித்த பிறகு பினாமி பூரா கை விரிச்சிட்டான். அவசரம் ஏதாவது கட்சியில் சேர்ந்தாகணும். அடித்த கொள்ளை, பார்த்த பினாமி அத்தனை பேரும் விரலை உயர்த்தி விட்டான். ஓடி போய் எந்த பதவி கொடுத்தாலும் சரி நான் பணம் தர்றேன், இப்படி தாவேகாவில் இணைந்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதெல்லாம் இவர்களெல்லாம் அதிமுக விசுவாசியில் அல்ல, இவர்கள் பூரா காந்தியினுடைய விசுவாசிகள். பணம் சம்பாதிக்கணும், கொள்ளை அடிக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரம் இல்லைன்னா அப்படியே இடம் மாறி இருக்கணும். இல்ல சார், பொதுக்குழு நடத்துங்க, செயற்குழு நடத்துங்க. இவருக்கெல்லாம் பொதுக்குழு நடத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. கட்சி தோல்வியை சார் நீங்க தொடர்ச்சியாக தோல்வி சந்திக்கிறாங்க. இப்ப திமுக என்ன ஆய்வெல்லாம் பண்ணி அறிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்களா? நம்ம கூட பேசணும். ஆமாவா? ஆமா. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஏடிஎம் இல்ல, ஒண்ணும் நடக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் திமுக ஆட்சியை இழந்ததுன்னா அதிமுக தான் ஆட்சியில உட்காரணும். ஆமாவா இல்லையா? அதான் நடந்திருக்கணும். அதிமுக ஆட்சி இழந்தால் திமுக தான் உட்காரும். ஆனா இங்க மாறி போச்சு. இல்ல மாறி போனதுக்கு காரணமே இந்த கருங்காலிகள் தான். கருங்காலிகள் மட்டும் நீங்க பாஜகவுக்கு எலும்பு துண்டை தூக்கவில்லை என்றால் அதிமுக தான் ஆட்சி. எடப்பாடி தானே முதல்ல வேணான்னு சேர்ந்தது அவர். அதெல்லாம் இல்லை. எடப்பாடி விரட்டப்பட்டார். கட்சியை உடைச்சிருவேன், ரெட்டை இலையை உடைச்சிருவேன், ரெட்டை இலை வேலுமணி தலைவராயிருவார், செங்கோட்டையன் தலைவராயிருவார். செங்கோட்டையன் எந்த காலத்துலையும் அமித்ஷா பார்த்தாரு? இங்கே இருக்கிற நயினா நாகேந்திரன் அண்ணாமலையை செங்கோட்டையன் பார்க்க மாட்டாங்க. செங்கோட்டையனுக்கு என்ன தெரியும்? டார்ச் லைட் தான் தெரியும், இருட்டில் அடிக்கிறது தான் தெரியும். அப்போது எத்தனை முறை அமித்ஷா, எத்தனை முறை மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனுக்கு இங்கே ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தமிழால் எழுத படிக்க தெரியுமா? ரெட்டை இலை தான் உனக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்தது. அந்த ரெட்டை இலை பிளப்பதற்கு டெல்லி பயணம். நவீன அவங்க உறவினர் பையனை கூட்டிட்டு, பெரிய எக்ஸ்போர்ட்டர், 1000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்கிறார். இந்த நவீனை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போகிறார். அப்போ ஜெயலலிதா இருக்கும்போது டெல்லிக்கு போக முடியும், வர முடியுமா? செங்ஸ் அவர்களே போகலாம் டெல்லிக்கு, திருப்பி தரையிறங்காத விமானம். ஜெயலலிதா மட்டும் இல்லை உங்களுக்கு. இப்போ அதே கதை வேலுமணி, அதே கதை தங்கமணி, அதே கதை சிவி சண்முகம். ஹெல்த் உயிர்காக்கும் மருந்தில் கொரோனா காலத்தில் 40% கமிஷன் அடித்த நபர் இந்த தமிழ்நாட்டின் கேதன் தேசாய். இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம்? அதிமுகவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நோக்கம் இல்லை. ஆசமாக போட்டு அதிமுக அடித்த காசை காப்பாற்றுறதுக்கு அமித்ஷா தான் கடவுள். நீ உண்மையாகவே எடப்பாடி இல்லைன்னா அண்ணா எடுத்துட்டு அமித்ஷா அந்த போட்டால் வச்சுருப்பானுங்க. அதிமுக கொடியில் அமித்ஷா தான் இருப்பார். இந்த நபர்கள்லாம் அதிமுகவை காப்பாற்ற போறா, ஒரு தொண்டை போயிருக்காடா. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி தொடர்ந்து இருந்திருந்தால் நிச்சயம் ஒரு 10-12 எம்பி போயிருப்பாங்கல்ல சார்? எம்பி போயிருப்பாங்க, ஆனால் எடப்பாடி காணாமல் போயிருப்பார். எப்படி? முஸ்லீம், கிறித்துவ, தலித்து வாக்குகள் 1% வாக்கு கூட வந்திருக்காரு. இது தமிழ்நாட்டு அரசியலே அதாவது கிறித்துவ, முஸ்லீம், தலித்து வாக்கு தான். அதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற. 26 கூட்டணி வச்சாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி கூட்டணி வைக்கலைன்னா 2 அதிமுக போயிருக்கு. ஒன்று வேலுமணி வீட்டில் இருக்கும், ஒன்று எடப்பாடி வீட்டில் இருக்கும். இதுக்கே இந்த செங்ஸை போன்ற துரோகிகளெல்லாம் எப்படா ரெட்டை இலை பிக்கலாம், 2 இலையை பிச்சிடலாம். அப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார்? இவர்களையும் காப்பாற்றணும், கட்சியும் காப்பாற்றணும், தன்னையும் காப்பாற்றி கொள்ளணும். அப்போ
இரட்டை இலையை பீப்பதற்கு முயற்சி செய்த இந்த கருங்காலி கூட்டத்தையும் காப்பாற்றினார். அதிமுகவையும் காப்பாற்றினார், ரெட்டை இலையும் இல்லை ரெட்டை இலை என்ன இருக்கும், 3 இலையா இருக்கும். இல்ல சார், மம்தா பானர்ஜி என்ன பாடுபடுது பார்த்தீங்களா? அந்தந்த பகுதியில் செல்வாக்கு படைத்து 26ல் இப்ப ஜெயிச்சவங்க தான் இவங்கெல்லாம், எம்எல்ஏ ஆனவங்க தான். எம்எல்ஏ ரெட்டை இலைக்கு விழுந்தது சார், இவர்களுக்கு எவன் சார் ஓட்டு போட்டான்? ரெட்டை இலை தான் சார் அங்கே தலைவன். எம்ஜிஆர் தான், அந்த தொப்பி தான் தலைவன். தொப்பை தலைவன் தான் இன்னைக்கு உயிரோடு மேலே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் ப்ராட் பண்ணுறான், ஏமாத்துறான். ஏண்டா நான் வளர்த்த கட்சிடா, கருணாநிதி என்ற கயவனை எதிர்த்து இவ்வளோ பெரிய கட்சி வளர்த்தினேன், அவ்வளோ சேரிக்கு கொண்டு போனேன், உழைக்கிற மக்களை கொண்டு போனேன். இன்னும் சேரியில் பாட்டு பாடுறான். நானாயிட்டால் எடப்பாடி மணியார் அனுப்புகிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஊதுபத்தி சூடம் ஜாம்பராணி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா சேரிகளிலும் எம்ஜிஆர் பாடிக்கொண்டே இருக்கிறார். என்னை இப்படி துரோகம் பண்ணீங்களாடா பாவிகளான்னு மேலிருந்து பார்க்குறாரு. சாட்டையோடு வருவார், சவுக்கோடு வருவார், நான் ஆணையிட்டால நம்பியார் அடிக்கிற மாதிரி வருவார், இந்த ஆட்களெல்லாம் அடிக்கிறேன். அப்போ இவர்கள் பூரா அதிகாரத்தை நோக்கிய பயணம்தான். சசிகலா எப்படி, ஓபிஎஸ் எப்படி, அதே போல தான் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம். இப்போ என்னாச்சு? உங்கள் பின்னாடி ஒரு பயம் வரலையே. பசுபதிக்கு பதில் சொல்லுங்களேன், கோயம்புத்தூரில் வேலுச்சாமிக்கு பதில் சொல்லுங்களேன், புதுக்கோட்டையில் பதில் சொல்லுங்களேன். ஒரு பயம் உங்கள் பின்னாடி வரலையே. உண்மையான வலிமையான தலைவராக இருந்தால் ஓபிசி பின்னாடி அந்த வட்ட செயலாளர் வண்டுமுருகன் கூட வரலையே. ஓபிசி இப்போ எங்கே போய் நிற்கிறாரு? உதயநிதிக்கு பின்னாடி நிற்கிறார். இல்லை, அதிமுகவின் முகங்கள் சார் இவங்கெல்லாம். இப்போ கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் வந்து அதிமுகவின் முகங்கள். இவங்கெல்லாம் போயிட்டா யாரை வச்சுக்கிட்டு அப்புறம் கட்சி நடத்த முடியும்? அருமையான கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு பதில், இன்னைக்கு இவ்வளோ கேட்டது ஒரே பதில். ஜெயலலிதா சொல்லும், நான் பிடித்து வைத்தால் பிள்ளையார், வழி தெரிந்தால் சாணி. அதுதான் அதிமுக. சாணம் சாணி தான். எத்தனை சாணி? ஓபிஎஸ் ஒரு சாணி, சசிகலா சாணி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர் எல்லாம் சாணிக்கு பிறந்த சாணி. முடிஞ்சு போச்சு கதை. இவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடி 25% ஓட்டு இருக்கா இல்லையா? 40 எந்த சுகியில் சாப்பாடு கொண்டு போனாலாம் போய் அறிவாளத்தில் கூட்டணி வச்சான். ஸ்விக்கியில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனால சேப்பு பேக்கு மாட்டிட்டு ஸ்விக்கி சுமோட்டோ எல்லாம் அந்த பக்கம் ஏப்பா கூட்டணிக்கு வந்து வா 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 உனக்கு ஒரு சீட்டு. இந்த இது வாங்கின ஓட்டு 25. இங்கே ஒரு பயம் இல்லை. அன்புமணியாலும் ஓட்டு போடலை, விஜய்க்கு போயிட்டான். நம்ம மயிலாப்பூர் மாமிகளும் வைரத்தோடு போட்டுட்டு போய் எல்லாம் விசியில் குத்திருக்காங்க, புஷிக்கு குத்திருக்காங்க. புஷி தெரியுமா மாமிகளுக்கு? மயிலாப்பூர் டி நகர் மாமிக்கு பூரா யாரு குத்திருக்காங்க? புஷிக்கு. புஷி இப்போ பிஸி ஆயிட்டார். அப்போ எடப்பாடி ரெட்டை இலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு பெரும்பாடு படுறார். டி நகர் சத்யா இப்போ எப்படியாவது அடித்த காசை காப்பாற்றணும். ஒரு கிச்சனுக்கு இப்போ இந்த ஏரியாவில் கட்டுற பில்டிங்கு ஒரு கிச்சனுக்கு 50,000 ரூபா, பலாயிரம் கோடி. இப்போ இதை காப்பாற்றணும். அதனால் இப்போ செங்கோட்டையின் வழியாக தூது விடுறாரு. இந்தியா தூது விடுது. இப்போ எங்கே கௌதமி தூது விடுது. எங்க டிவிக்கு? ஆமா, எல்லாரும் டிவிக்கு ஆப்ஷன் எடுக்கிறாங்க, திமுக எடுக்காம. திமுக தான் அழிஞ்சு போச்சா. அழிஞ்சு போன மூழ்கி போன படகுல யார் சார் பயணம் செய்வா? அந்த படகு தான் ஓட்டை அடியில் தண்ணி பூந்து. இன்னைக்கு வலுவான எதிர்கட்சி அவங்க தாங்க. அதை அப்புறம் பார்க்குறோம்ல, பின்னாடி ஓபிஎஸ் நிற்கிறாரு, இந்த பக்கம் ஐ பெரியசாமி, இந்த பக்கம் நேரு, திமுகவுடைய மூத்த தலைவர் உதயநிதி. கருணாநிதியோட அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஐபி பண்ணிட்டு இருக்கும்போது விரல் சூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துருப்பாரு. இவர் ஒரு பெரிய தலைவர். மக்கள் இதையும் பார்க்குறானா இல்லையா? என்னங்க இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர், அவரை விட சீனியர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி என்ன வச்சுக்க முடியும்ல? இல்ல அந்த ஃப்ளோர்ல அரசியல்ல நீங்க இந்த பக்கம் ஐ பெரியசாமிக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு வந்துருச்சா? சொல்லுங்க. அவங்க ஏத்துக்கிட்டு தானே உட்கார்றாங்க. ஏத்துக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏற்றுக்கொள்ளவில்லை, திணிக்கப்படுகிறார். ஒவ்வொரு பேப்பராக கொடுக்குறாரு, படிச்சுட்டு அப்போ எழுதி கொடுத்து சரியாக நேரு வாங்கி வைக்கிறார். நேரு வாங்கி வைக்கலைன்னா அந்த அங்கே திருச்சியில் இருக்கிற காந்தி பூரா காணாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? ஐயா ஐ பெரியசாமி நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன். அப்படியே நம்ம ஊரில் தொகுதியில் போயிட்டுருப்பார். 2 வாழை மரம், ஒரு மைக் செட்டு கட்டினா என்னப்பா கல்யாணம் உள்ள வீட்டுக்கு பூந்துருவார். ஏப்பா என்னப்பா எனக்கு சொல்ல, அண்ணா தலைவரே வாங்க, அவன் அதிமுக, திமுக, காங்கிரஸ், எந்த கட்சியாக இருக்கட்டும் உள்ளே பூந்துருவார். ஏப்பா என்னப்பா என்ன சாப்பிடவே கூப்பிடல, தலைவர் வந்துட்டாரா?
அந்த குடும்பம் பூரா அண்ணாதிமுக குடும்பம் பூரா அப்படியே இவருக்கு உதயசூரியன் ஓட்டு போட்டுருவானுங்க. ஐபி தமிழ்நாட்டில் அதிகமாக ஓட்டு வாங்குறது யாரு? ஐ பெரியசாமி. ஐ பெரியசாமி தான். அவர் யாருக்கு பின்னாடி நிற்கிறாரு? வெள்ளை தாடியோட என் நிலைமை இப்படி ஆகி படித்து கொடுக்குறத போல வாங்கி வைக்கிறாரு. இந்த பக்கம் மூஞ்சி இறுகி போய் என் பேர வயசு கூட இல்லை, உனக்கு நான் எடுபடியா சொம்பு தூக்கிறதா? யார்? ஐ பெரியசாமி. ஐ பெரியசாமி பையன் வயசு இருக்குமா? பையனுக்கு உதயநிதியை விட அதிகமாக வயசு செந்திலுக்கு. ஐபி செந்திலுக்கு. செந்திலையே அவர் சொம்பா வைக்கிறவர் இப்போ உதயநிதியை தலைவராக ஏற்றுக்கிட்டு எழுதி கொடுத்தவன் சரியா? அது அந்த கட்சி முடிவு சார், ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் நானும் குடிமகன் சார், நானும் ஒரு தமிழர் சார், பச்சை தமிழர் சார். நானும். நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடல? திமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா திமுக ஓட்டு போட்டால் தான் திமுக பேசணுமா? நானும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன். அப்போ எனக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு ஓட்டு போட்டவன் போட விஜய்க்கு நான் ஓட்டே போடல, அதுக்காக விஜயில் பேசாமல் இருக்க முடியுமா? சரி. அதனால் அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் உடைந்து போன கப்பல், அதனால் அந்த கப்பலை பயணம் செய்து பிரயோஜனம் இல்லை. அதிமுக இப்ப மெல்ல மெல்ல சரிந்து கொண்டு இருக்கு. இல்ல உடைந்து கொண்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் திமுக ஐடிவிங்க 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்து பேச வைக்கிறான். இதுதான் பேசுகிறானே தவிர நீங்கள் திமுகவில் எப்பவுமே தொண்டை கிளம்பிடுவான். அதிமுகவில் தொண்டை கிளம்பவே மாட்டான். தொண்டை அங்கேயே இருப்பான். அதிமுக வாழ்நாள் ஒரு ஓட்டை போட்டான்னா எங்கே கடைசி இறுதி பயணத்தில் ரெட்டைலை போத்தி தான் போய் சுடுகாட்லேயும் கருப்பு சேப்பு பெயிண்ட் அடித்து அதில் வெள்ளை கோடு போட்டு ரெட்டைலை போட்டு கொடி பறந்து படுத்துருப்பான் உள்ள. அதான் அதிமுக தொண்டை. சுடுகாட்டுக்கு போனால் அதிமுக தொண்டரை கண்டுபிடிச்சிடலாம், சமாதி பூரா கண்டுபிடிச்சிடலாம். அவனுக்கு ஓட்டுருக்கு எதிர்த்து அது போட்டு போகிறான்னா நேராக சமாதியில் போய் பூத் செல்வி கொடுத்துட்டு வந்துடலாம். அதிமுக தொண்டனுக்கான தகுதி அதுதான். இந்த வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சசிகலா, ஓபிஎஸ் இந்த ஆட்கள் போன பிறகு ஒரு தொண்டை பின்னாடியே போல, ஒரு தொண்டை பின்னாடியே போல. ஏன் டிவிக்கு நோக்கி போறாங்க? டிவி அதிகாரம் அங்க இருக்குல்ல சார். ஆமா, அதிகாரம் இருக்கு. 5 வருஷம் பொறுக்கி திக்கலாம், சம்பாதிக்கலாம். நம்ம கமலக்கண்ணன் தொழிற்சங்க தலைவர், அவரு கிளம்பிட்டார். அண்ணா தொழிற்சங்கம் அவரு கிளம்பிட்டாரு. ஏன் 8 கோடி ரூபாய் எல்லா கோட்டத்திலையும் கூப்பிட்டு 8 கோடி வசூல் பண்ணாரு. 8 கோடி வசூல் பண்ணி புஷிக்கு 5 கோடி, செங்ஸுக்கு 3 கோடி. இப்போ அவருக்கு பதவி கட்டி எதுக்கு வசூல் பண்ணாரு எனக்கு என்ன புரியல சார். அவர் முதல்ல ஆளுங்கட்சி தொழிற்சங்கமே இல்ல, இந்த நேரத்துல ஆளுங்கட்சியா எல்லாமே இல்லை. நாங்க திமுக ஆட்சியில அண்ணா தொழிற்சங்கம் அவங்களே பாவம் ஓட்டிட்டு கிடந்தாங்க. அவங்க கிட்ட இவர் 8 கோடி வசூல் பண்ணாருன்றதுக்கு என்ன ஆதாரமும் இல்லை. அதை வாங்கி இங்க கொடுத்தாரு, என்னத்துக்கு கொடுக்கணும்? அவங்க தான் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கல்ல டிவி கேவல, அப்புறம் எதுக்கு 5 கோடி 8 கோடின்றீங்க? உங்களுக்கு அரசியலும் தெரியல, தொழிற்சங்கமும் தெரியல. கடைசி கட்டம் திமுகவுடைய கடைசி கட்டம் எதுவும் தெரியல. அதான் தெரியாதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க. கடைசி கட்டம். மோகன் சேலத்தில் பிரான்ச் மேனேஜர். எஸ்சிடிசியில் நீங்கள் நான் சொல்கிறது பூரா நீங்கள் போய் எஸ்சிடிசி விசாரிச்சாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 7 லட்சம் ரூபா லஞ்சம். 7 லட்சம் ரூபான்னு 560 பேருக்கு 500 கோடி. மோகன், நான் தான் சொல்லி எஸ்சிடிசி பிரான்ச் மேனேஜர் சேலம் மோகன் 500 கோடி வசூல் பண்ணி கொடுத்தாரு. எப்போ? கடைசி திமுக தேர்தலுக்கு முன்பு, 2 மாசத்துக்கு முன்பு. யாருக்கு வசூல் பண்ணி கொடுத்தது? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர். திமுக அதிமுக தொழிற்சங்கம் இருக்குல்ல, அதாவது திமுக தோமுசா, ஏடிஎம்கே அண்ணா தொழிற்சங்கம். ஆமா. அவரு உத்தரவு போடக்கூடிய, போஸ்டிங் போடக்கூடிய உயர் அதிகாரி. அவரு அமைச்சர் யாருன்னா சிவசங்கர். அமைச்சருடைய நண்பர் லூயிஸ் வடிவேல். இவர்களெல்லாம் சேர்ந்து 500 கோடி ரூபா வசூல் பண்றாங்க. இந்த பணம் எப்படி வசூல் பண்றாங்க நீ கேட்டீங்கல்ல, 8 கோடி. அதுக்கான காரணத்தை சொல்றேன். நீங்கள் இந்த தொழிற்சங்கம் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாட்டில் 8 கோட்டம் சார். ஒரு கோட்டத்துக்கு 16 பிரான்ச், 128 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களுக்கு சொல்ல உங்கள் ஊர் பக்கமாக சொல்கிறேன், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர், ஊத்தங்கரை, இதெல்லாம் பிரான்ச்சஸ். இப்படி 168 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய இப்போ அதிமுக தொழிற்சங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, திமுக தொழிற்சங்கம் 2 இருக்கு. இந்த தொழிலாளி பூரா எது ஆளுங்கட்சியாக வருதோ அப்படியே மாறிடுவோம். சரி, அந்த சங்கம் ஒருவன் இருக்க மாட்டான். சரியா? ஏன்னா அதிமுக தொழிற்சங்கம் ஆளுங்கட்சியாக இருந்தால்தான்
அதிமுக தொழிற்சங்க தலைவர் சொல்லுவதை அந்த பிரான்ச் மேனேஜர் கேட்பார். கேட்பாரு. சரியா? ம். ஒரு பிரான்ச்சில் 15 பேர் வேலைக்கே போக மாட்டான். ம். யாரு? கரவேட்டி, அதிமுக கரவேட்டி, எடப்பாடி படம். ம். அப்போது அதே போல் அந்த பக்கம் திமுக தொழிற்சங்கம், அவன் ஸ்டாலின் படத்தை வச்சுக்குவான். ஒரு பிரான்ச்சுக்கு குறைஞ்சது 30 பேர் வேலைக்கு போக மாட்டான். ம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 168 170 பிரான்ச்சஸில் இன்ட்டு 30 போடுங்க, எவ்வளோ ஆச்சு? ஒரு 3000 பேர் வந்துடுவான். 3000 4000 பேர் வேலைக்கே போக மாட்டான். அவனுக்கு என்ன வேலை? சம்பளம் வரும், கரைவெட்டி கட்டிக்குவான். நீங்கள் உனக்கு என்ன வேணும்? மச்சானுக்கு ட்ரான்ஸ்ஃபரா? நல்ல ஊரில் வேலை வேணுமா? பெங்களூர் டு சேலம் ரூட்டு வேணுமா? ஏன்னா ஏறி டிக்கெட் கொடுத்துட்டு படத்துக்கலாம். கரெக்ட், மூட்டை முடிச்சு லக்கேஜ் ஒரு ட்ரிப்புக்கு 2000 வரும். அப்போ எப்போ நல்ல ஊராக போட்டு கொடு. இந்த வேலையை யார் பார்க்குறா? இந்த தொழிற்சங்க. அதே போல் லீவ் வேணும், எனக்கு ஒரு மாதம் லீவ் வேணும். நேராக பிரான்ச் மேனேஜர் போனால் செய்ய மாட்டார். பிரான்ச் மேனேஜர்கிட்ட யார் போவா? தொழிற்சங்க தலைவர் தான் ஒரு 10 பேப்பர் எடுத்துகிட்டு போவார். ஒரு பேப்பருக்கு 20 ரூபா வாங்கிடுவார். ஒரு தொழிலாளிக்கு ஒரு வருஷத்துக்கு 40 நாள் லீவ். 2 வருஷம் லீவ் எடுக்கலைன்னா 80 நாள் இருக்கும். 80 நாளில் எனக்கு ஒரு 30 நாள் லீவ் கொடுங்கன்னு மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம் போய் கேட்டால், இப்போ நாளைக்கு வா, 2 வேலைக்கு போ, பஸ் ஓட்டு, ஆள் இல்லை, யார் சொல்லுவா? பிஎம், பிரான்ச் மேனேஜர். தொழிற்சங்கத்தில் போய் ஒரு 20,000 அடிச்சு விட்டா இவன் எடுத்துகிட்டு போவான். ஒரு 10 பேப்பரை 2 லட்சம் எடுத்துகிட்டு போவான். ஐயா ஒரு 2 லட்சம், சரி நீ ஒரு 50,000 வச்சுக்க. இதுக்கு தான் தொழிற்சங்கம் இருக்குது. தொழிற்சங்கம் தொழிலாளியை காப்பாற்றுவதற்கல்ல, தொழிலாளியை பங்கு ஓடுவதற்கு தான் இருக்குது. நான் மனசாட்சியோடு கேட்குறேன் சார், 7000 கோடி யாருக்கு வரணும்? போக்குவரத்து ப்ராவிடன்ட் ஃபண்ட் வரணும். அவன் பஸ்ஸு ஓட்டி கீட்டி, நம்ம பஸ்ஸில் போனாலே உடம்பு வலிக்குது. அவன் வாழ்நாள் முழுக்க பஸ்ஸில் போகிறான், பஸ் ஓட்டுறான். அப்போ அவனுடைய உழைப்பை சுரண்டி 7000 கோடி தின்னுவிட்டானுவ. எங்கே இருக்குன்னே தெரியல. தொழிற்சங்கம் என்ன பண்ணியிருக்கணும்? அதிமுக டேய் முதல் நாளே கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஏன்டா தொழிலாளி காசை ஆட்டையை போடுறீங்க? ஏன் அதை எடுத்து திங்கிறீங்க? விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது பினாமியில் டயர் கடை வச்சுருந்தாராம். எங்கே டெப்பாக்கு ஒரு டயர் ஊர் அங்கே போயிருமா? எங்கே கரூரில் எப்போதும் அந்த பாடி பில்டு பாடி கட்டுறது ரொம்ப சீப்பான ஊர். அங்கே போனால் 3/4 விலைக்கு வாங்கிக்கலாமா? யார்? விஜயபாஸ்கர் டயர் கடையில் ஸ்பேர் சிகர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கல்ல, அது கூட எங்கே போயிடும்? அப்படியே அரசாங்கம் பண்ண நம்ம கம்பெனிக்கே அப்படியே வந்துடுது. அப்போது இந்த நாடு விளங்குமா? இல்லை விஜயபாஸ்கர் தான் விளங்குவாரா? விஜயபாஸ்கர் பேர் வச்சால விஜயதிங்கிற பயிரெல்லாம் இருக்காங்க. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அப்படி, கரூர் விஜயபாஸ்கர் அப்படி. அப்போது எத்தனை கோடி லாஸ் ஆகுதுன்னு புரியுதா? 7000 கோடிக்கு இல்லை சார். இப்போ மோகன் வந்து அதிகாரி, சரிங்களா? அவர் பிஎம்ன்றீங்க, அவர் சேலத்துக்கு மட்டுமா இல்லை சேலம் டிப்போ அவர் வந்து வசூல் பண்ணி திரு சிவசங்கர் கிட்ட கொடுத்தாரா? ஆமாம், சிவசங்கர் யாரு கொடுத்தாரு? உதயநிதி கொடுத்தாரு. சரி, இதுல கமலக்கண்ணன் ரோல் எங்க வருது? தாவேகாவுக்கு போயிருக்காரு. ஆமா ஆமா, அண்ணா தொழிற்சங்க தலைவர். ஆமா ஆமா, அவர் ரோல் என்ன வருதுன்னா, ஏப்பா 7 லட்சம் ரூபாப்பா, 7 லட்சம் உனக்கு எவ்வளவு சீட் வேணும்? அதிமுக திமுக தொழிற்சங்கம் ரெண்டும் அன்கோ போட்டு. ஆமா சார், அன்கோவா தான் நாடே ஓடுது சார். பல வருஷமா ஓடுது சார், பல நூற்றாண்டா ஓடுது சார் தொழிற்சங்கத்துல. சரியா? ஆனா ஏடிஎம்கே அண்ணா தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணதுன்னா தோமுசா பஸ் ஓட்டுவாங்க. அதாவது நல்ல கேள்வி. ஒரு முறை போனஸ் பிரச்சனை சென்னையில். அண்ணா தொழிற்சங்கம் பஸ்ஸை ஓட்டலை. ஜெயலலிதா மந்திரியை தூக்கி கையில் தூக்கி அடிக்குது. அடிச்சு ஏன் நம்ம பையன் ஏன் ஓட்ட மாட்டேங்கிறான்னு. ஆமா, அவனும் காசு கொடுத்தாமா வந்தான். யாருக்கிட்ட? நம்ம பையன்கிட்டயே. கண்டக்டர் டிரைவருக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா வந்தான். அவன் எப்படிமா ஓட்டுவான்? நாசமா போங்கடா. அந்த அம்மா தூக்கி தலையில் அடிச்சு. அப்போ இங்க அண்ணாவும் கிடையாது, தொழிற்சங்கம் கிடையாது, எல்பிஎஃப்பும் கிடையாது, கருணாநிதியும் கிடையாது. காசு கொடுத்தா வேலை. காசு கொடுத்தா. எனக்கு தெரிஞ்சு 2006-11 நேரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், சரியா, 3000 போஸ்டிங் போட்டாங்க சார். அப்போ பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் 3 சீட்டு வாங்கின ஆளெல்லாம் பேரே சொல்ல முடியும். 3 கண்டக்டர் உங்களுக்கு. ஆமா, 3 லட்சம். செய்தியே வந்துடக்கூடாது, இப்படி நடுவில் பல பேர் அதில் 9 லட்சம் அடிச்சவன், 6 லட்சம் அடிச்சவன், 3 லட்சம் அடிச்சவன், இப்படிலாம் இருக்கான். எப்படி இந்த நாடு விளங்குமா? இதுக்கு பேர் தான் பத்திரிகையாளர்களா? நீங்க கமலக்கண்ணன் என்ன பண்றாரு? அண்ணா தொழிற்சங்கம் அவர் கட்டுப்பாடு தான் இருந்தது. அப்போ மோகனுக்கு எனக்கு தெரிஞ்சு 560ல் 200 சீட் கொடுத்துருப்பார். 7 லட்சம், இவர் 1 லட்சத்தை வாங்கிட்டு
அங்க ஒரு 7 லட்சம் கொடுத்துருப்பாரு. இப்போ இதுதான் அன்கோ, 2 பேருக்கும் அன்கோ சார். சரி சார். 2 பேருக்குமே எப்ப இந்த 8 கோடி வசூல் பண்ணி இங்க கொடுத்ததுன்னு இப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ திமுகவும் காலி, அதிமுகவும் காலி. இப்போ பிஎம் பிரான்ச் மேனேஜருக்கு போனோம். பிரான்ச் மேனேஜர் போன போயா இல்ல சாவுரைக்கு இல்ல பழைய கட்சி அதிமுக. ஆமா போயோட. அப்போ என்ன பண்றாரு, இவங்களுக்கு எந்த இதுவும் தொழிற்சங்கமும் ஆளே கிடையாது, தொழிலும் கிடையாது, சங்கம் கிடையாது. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, உருவாகவே முடியாது. சிபிஐ உருவாக முடியல, ஏஐடிசி உருவாக முடியல, சிஐடிசி உருவாக முடியல, விசிக எங்கேயும் உள்ளே விட மாட்டாங்க. அதாவது இப்ப திமுக அதிமுக அங்கங்க அன்கோ போட்டு உள்ளே யாரும் போக முடியாது. இப்ப இவங்களே டிவிகேவா மாறணும். இப்ப அந்த வேலையை தான் அந்த வேலை தான். இப்போ நீங்க ஆளுங்கட்சி எது வருதோ அவ்வளவு பேர் அப்படி இந்த பக்கம் வந்துருவான் எப்பவுமே. ஆமா, 1 லட்சம் தொழிலாளி அப்படியே எந்த பக்கம் வந்துருவான். அதிமுக தோத்து போச்சுன்னா அப்படியே திமுக பக்கம் போயிருவான். இதுதான் நிலவரம். ஒரு ஸ்டாண்ட் பை ஒரு அப்படியே ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு 1 லட்சம் பேர் திமுக அப்படி இது வரைக்கும் அப்படி இல்ல. ஏன்னா எல்லாம் கிராஸ் வைஸ் தான் போஸ்டிங் போடுறான். அதனால மாறிக்கிறது. அதிகாரம் வேணும் சார். ஓகே, ஆளுங்கட்சி அதிகாரம் வேணும். அதாவது கொஞ்ச நாளைக்கு கலைஞர் போட்டோ வச்சுக்கிறது, அப்புறம் ஜெயலலிதா போட்டோ, அவ்வளவுதான். அப்புறத்துக்கு அந்த மாதிரி குப்பையில வீசிடுறது. இப்ப விஜய் போட்டோ அப்ப பார்த்தாரு, இது அங்க இருக்கிற 8 கோட்டம் 168 பிரான்ச். ஏப்பா இதை நம்ம ஒன்றும் வேலை நடக்க மாட்டேங்குது. அண்ணா தொழிற்சங்கம், அண்ணாவா தொழிற்சங்கமா? இப்போ விஜய் தொழிற்சங்கம், விஜய் இருக்கா? அப்போ என்ன பண்ணலான்னு எல்லாம் கேட்டு மீட்டிங் போட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீ கட்சி மாறி நாங்கள் பேர் பின்னாடியே வந்துடுறோம், எல்லாம் நாங்களாம் வந்தா. அப்போ என்ன சரிப்பா என்ன பண்ணலாம், சும்மா வெறுங்கையில கூட சேர்த்த மாட்டான் இவனும். பிஸியாக இருக்காரு, சும்மா சேர்த்த மாட்டான். அப்போ என்ன பண்ணலாம், சரி நான் வசூல் பண்ணி தர்றோம். என்ன வர அதாவது தீபாவளி வருதுல்ல, தீபாவளி வரும்போது தொழிற்சங்க உறுப்பினர்கள் 1000 ரூபா கொடுக்கணும். யாருக்கு? தொழிற்சங்கத்துக்கு. அப்போ மட்டும் வசூலாகிறது எவ்வளோ தெரியுமா? 10 கோடி ரூபா. திமுக 10 கோடி, அதிமுக தொழிற்சங்கம் 10 கோடி. அவன் வீட்டில் தீபாவளி பட்டாசு விடுதோ இல்லையோ, இங்கே பூரா பட்டாசு விடுவான். 1 லட்சம் பேருக்கு 1000 ரூபா போடுங்க. 10 கோடிங்கிறது சாதாரண வசூலாகும். அப்போ எப்பவுமே திமுக அண்ணா, நீங்கள் திமுக தொழிற்சங்க சண்முகம் டெல்டாவில் நிறைய நிலம் வாங்கிட்டாராம். நிலம் வாங்கி போட்ட பிறகு டிராக்டர் வாடகை டிராக்டர் வச்சு உழுதுட்டு இருக்கப்பா, ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. எங்கே? சேலம் கோட்டாவில், சேலம் டெப்போடு டிராக்டர் வாங்கி புதுசாக அனுப்புனாங்களாம். ஏன்னா தமிழ்நாட்டிலே வசதியான டெப்போ எது தெரியுமா? சேலம் தான். ஏன்னா சேலத்தில் தனியார் பேர் வந்து அதிகம். எங்கள் சேலம் டெப்போ ஓட்டோம்னா சேலத்துல பெங்களூர் வரைக்கும் எல்லா தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் சேலம் கூட்டம் தானே. அப்போது தனியார் பஸ்ஸு 12 மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூர் போதுன்னு வச்சுக்கோங்க, சேலம் டு கோயம்புத்தூர். கூப்பிட்டு டெப்போ மேனேஜர்கிட்ட சாரி பார்த்து, இவர் அரசு பஸ்ஸை 12:05 இருந்தது இல்லை, அதை 12:10 ஆக்கிடுவார். 11:55 இருந்தது இல்லை, 11:50 ஆக்கிடுவார். இந்த மோகன் 20 நிமிஷத்துக்கு பஸ்ஸே இருக்காது. யார் பஸ்ஸு? அரசு பஸ் இருக்கு. தனியார் பஸ்ஸு ஃபுல்லாக கல்லா கட்டும். மோகன் பாப்பார் இந்த பேட்டியை. மோகன் பார்த்தாலும் சரி, மோகன் தாத்தா பார்த்தாலும் சரி, உண்மை தானே சொல்கிறோம். பொய்யா இருந்தால் வழக்கம் போடியா சேலத்துக்கு வர்ற நீ யாராட்ட பணம் வாங்கின எல்லா கதையும் தெரியுமியா? இது பெரிய விஷயமா? ஆதாரத்தை தோண்டி எடுக்கிறது பெரிய விஷயமா? உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. உண்மை அணுகுண்டை விட. நான் பொய்யா 500 கோடி வாங்க போய் சொல்ல முடியுமாயா? 5 கோடி வாங்க தனியார் பஸ் முதலாளிகள் கிட்ட ஒரு உங்க அரசு பஸ் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தள்ளி ஓட்டிக்கோங்க பஸ். பாத்தீங்களா, ஒரு பஸ் வாங்குறான், 10 பஸ் வாங்குறான், பலாயிரம் பஸ் இருக்கிற அரசு பஸ் லாஸில் ஓடுது. ஒரு கிலோமீட்டருக்கு 53 ரூபா லாஸாம். 53 ரூபா இழப்பு, நஷ்டமா? 83 லாஸ் ஆகும். எவனும் டீசல் அடிக்கிறான், அதை அடிக்கிறான். டயர் பூரா டயர் கடையில் விற்கிது, ஸ்பேர்ஸ் பூரா ஸ்பேர்ஸ் கடையில் விற்கிது. ஸ்பேர்ஸ் பூரா. அதாவது இப்ப நம்ம முதலமைச்சர் வேற தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீன்ட்டாரு. ஆமா, அது வேற அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆமா, தமிழ்நாடு சொல்லிருக்காரு தேர்தல் அறிக்கை. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கேந்திர, ஐரோப்பா பூரா எல்லாம் ஃப்ரீ. அப்போ கமலக்கண்ணன் வேற உள்ள போயிருக்கு. கமலக்கண்ணன் என்ன முடிவு பண்றாரு? ஏப்பா திமுகவுக்கு உள்ள போக முடியாது, எங்க பிஎம் ஆபீஸுக்கு அண்ணாதிமுக உள்ள போக முடியாது. என்ன பண்ணலாம்? டிவிக்கே மாறி ஜெயலலிதா போட்டா அலத்துக்கு வீசிருக்கு, விஜய் போட்டா உள்ள வச்சுக்க ரெடியா. இப்போ முதலே வாங்கி வச்சிருக்காரு. இப்போ உள்ள வச்சுட்டு நேராக அவருக்கு பல செங்கோட்டை ஃப்ரெண்டு தானே, நேராக செங்கோட்டைக்கிட்டு. ஆனால் என்ன வழி, புஷி பிஸியாக இருக்காரு. புஷியை பார்த்து, புஷி வர்றாரு, கொஞ்சம் பொட்டியை வாங்கிக்க,
எல்லாம் வசூல் பண்ணி கொண்டு போய் சும்மா எதுவும் நடக்காது. சும்மா நடக்குமா? விஓட்ட போய் சும்மா நடக்குமா? எல்லாம் ஏட்டையாட இப்போ ஒரு மாசம் எதுவும் நடக்கல சார். லஞ்சங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஆமா நல்லா ஒழிக்க கண்ட்ரோலா இருக்கு அப்படின்றாங்க. ஆமா ரொம்ப மேல்மட்ட அதிகாரிகள்லாம் பயத்துல கிளியோட வேலை செய்யறாங்க. உண்மை இருந்தாலும் 10 ரூபாய் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. 10 ரூபா இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. உபீஸு குப்பை அள்ளுற கம்பெனி இன்னும் ஜெர்மன்காரன் தான் கொடுக்குறான். ஏன் இங்கே குப்பை அள்ளுற ஆளே இல்லையா? நீங்கள் சார் லஞ்சம் ஊழல் இதெல்லாமே இப்போ கார்பரேஷனில் டிரான்ஸ்ஃபர் மட்டும் அப்படியே பெண்டிங் இருக்குது. 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் அந்த கதையெல்லாம் போய் 25 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபர். யார்? நம்ம ககன் தீப் சிங் பேடி. யாருது? நம்ம பிளாக் ஆர்டு இருக்கு, நான் சுடுது. இப்போ எல்லா விஷயம் வெளியே போயிட்டு இருக்கு. எவனோ திருடி தகவலை வெளியே கொடுக்குறான். அதாவது 3 முறை கார்த்திகேய மாநகராட்சி கமிஷனர். இப்படி நடந்தது. பிரகாஷ் இப்போ கமிஷனாக இருக்கிற சமீரா. இந்த கும்பல் பூராம கார்பரேஷன்ல கொள்ளை சமீரன் ஆமா கார்பரேஷன்ல கொள்ளையடிச்சு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியர் விட்டா இனி பில்கேட்ஸ் கூடயும் எலான் மாஸ்க் உடைய பார்ட்னர் டைய போட்டுக்கலாமா? ஆமா அது கார்த்திகேயன் ஐஏஎஸ் எல்லாம் இங்க மாநகராட்சி கமிஷனரா இருந்ததுக்கு அப்புறம் பொன்முடி கிட்ட இருந்தார் அவர். அதாவது கார்த்திகேயனை சுட்டி காட்டி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆமா நீங்க கார்த்திகேயன் அப்பாசாமி பில்டர்ல 50% பார்ட்னர் கார்த்திகேயன் ஐஏஎஸ். இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அவரு? அதையும் செக் பண்ணணும். ஆமா அது ஏதோ அந்த மாதிரி ஏதோ நகராட்சி சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. 100 இடத்த அவரே காலி பண்ணி கொடுத்துருக்காரு. 100 இடத்த பெரிய ஒரு இடம் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட். 1000 கோடி ரூபாய் பட்ஜெட் 100 இடம் காலி பண்ணி கொடுத்துருக்காரு. பெஞ்சமின் துணை மேயராக இருந்தார்ல, அப்போ இவர் கார்பரேஷன் கமிஷனர், போலீஸ் கமிஷனர். இப்போ போலீஸ் கமிஷனர் யாரு? ராஜேந்திரனா? இல்லை அவர் பர்ஃபெக்ட். இவர் ரைட்டர். இவர் ஏகேவி, அவர் ஒரு ரியல் எஸ்டேட் கமிஷனர். அண்ணாமலை கட்சியில் சேர போறதா? ஆமாம் அண்ணாமலை கட்சியில் சேருவார். அப்புறம் அவர் நேராக போய் மக்கள் மேடை எங்க ரஜினிகாந்த் பொண்டாடி கட்சியிலும் சேர்ந்துருவார். என்னத்தை அப்போ இது போன்ற செயல்களுக்காக அதிமுக திமுக தொழிற்சங்கங்கள் செயல்படுகிறது. தொழிலாளிக்காக அல்ல. 7000 கோடி ரூபாய் வைப்பு நிதி இதுவரைக்கும் ஒரு போராட்டம் பண்ண. சார் கமலக்கண்ணன் இப்போ என்ன பண்ண போறாரு? கமலக்கண்ணன் தாவேக்காவில் மாநில தொழிற்சங்க தலைவராக மாறிடுவார். மாறி திமுக காரனுக்கும் லைசன் ஒழுங்கு நடக்கும், அதிமுக காரனுக்கும் லைசன் ஒழுங்கு நடக்கும், தாவேக்கா காரனுக்கு அல்வா கிடைக்கும். அல்வா இதுதான் இப்போ உண்மையான தொழிற்சங்கவாதி. அதிமுக தான் அவருக்கு அடையாளம் கொடுத்ததுன்னா திமுக தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கத்தை கட்டி எழுப்பணும். அதுதானே ஒரு அதிமுக தொண்டனுடைய கடமை. இப்போ அப்படியே போட்டுட்டு எடப்பாடி படத்தை ஜெயலலிதா படத்தை குப்பையில போட்டுட்டு நேராக விஜய் படத்தை வச்சுட்டு அங்கே போய் அப்போ இவ்வளோ நாள் என்ன நடந்திருக்கும்? தொழிலாளிகளுடைய நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் சார் 1 ரூபா சாப்பாடு, 1 ரூபா 40 ரூபா 45 சாப்பாடு விலை. டிப்போ கேண்டீன் சாப்பாடு கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் அப்பளம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ அங்கே என்ன பண்ணுவோம்? அந்த கேண்டீன் தொழிற்சங்க ஆதரவு பெற்றவர்கள் தான் கேண்டீன். இன்னைக்கு ஒரு 500 சாப்பாடு, 500 ரூபா தான் தொழிலாளிட்டு வாங்கணும். 700 சாப்பாடுன்னு சொல்லி எங்கள் பிரான்ச் மேனேஜர்கிட்ட மாதம் ஒரு பெரிய அமௌண்ட்டு பில்லை போட்டுக்கிறது. இதுக்கு தொழிற்சங்கம் உடந்தை. தொழிற்சங்கம் கண்காணிச்சிட்டே இருப்பான். கட்டிங் வரலைன்னா 7.5 இழுத்துருவான். இதுதான் நான் அதாவது அதெல்லாம் விடுங்க சார். 7000 கோடி ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் தொழிலாளி இருக்கான். 1 லட்சம் தொழிலாளி பஸ் ஓட்டுநர், நடத்துனர், அலுவலக பணியாளர், மெக்கானிக்கு, கழட்டுறது, டைட் பண்ணுறது, இவ்வளோ 1.5 லட்சம் பேர் இருக்கான். இந்த 1.5 லட்சம் பேருடைய பணம் எவ்வளவு? 7000 கோடி. அவன் வீட்டில் பொண்டாட்டி புள்ள கல்யாணம் கச்சேரி நல்லது எல்லாம் அப்படியே நின்று நாசமாக போச்சு. இதுக்கு யார் காரணம்? திமுக சண்முகமும் கமலக்கண்ணன் தாங்க. என்னைக்காவது ஒரு போராட்டம் நடத்திருக்கியா? பணம் திருடும் போதே தடுத்திருக்கலாம்ல. அப்போ திருடுவதற்கு உடந்தையாக இருப்பதா தொழிற்சங்கமா?
இப்போ என்ன பண்ண போகிறாங்க? மாற்று சக்தி கிட்ட போயிருக்காங்க. இடம் மாறும். அதாவது இங்கே குளம் வற்றி போச்சு, குளம் வற்றி போச்சு, அங்கே குளத்துல தண்ணி இருக்கு. இதுதான் இப்போ கமலக்கண்ணை. நீங்கள் பாம் குரோவ் ஹோட்டலில் ஒரு 15 வருஷத்துக்கு நடந்த ஒரு கதை கேளுங்க. ஓனர் வெட்டி கொல்லப்பட்டார் சமையல் ரூமில். பாம் குரோவ் ஹோட்டல் ஓனர். ஏன் காரணம்னா அங்கே ஒரு 50 பேர் சமையல் கட்டில் வேலை செய்கிறான். இந்த சமையல் கட்டில் வேலை செய்கிற தலைமை சமையல்காரரை அண்ணா தொழிற்சங்கத்தில் இணைக்கிறாங்க. அண்ணா தொழிற்சங்கத்தில் இணைத்து அந்த அண்ணா தொழிற்சங்கம் சமையல்காரரை பூரா நிரந்தர அதை பர்மனெண்ட் பண்ண சொல்கிறாங்க, நிரந்தர தொழிலாளி ஆக்க சொல்கிறாங்க. அந்த முதலாளி ஆக்க மாட்டேங்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, ஆளுக்கு 1 லட்சம் வாங்கி 50 பேருக்கு 50 லட்சத்துக்கு கொண்டு கொடுத்தாச்சு. எங்கே அண்ணா தொழிற்சங்க தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. 50 லட்சத்தை வாங்கிட்டு உடனடியே நோட்டீஸ் விட்றாங்க. எங்கே பாம்புக்குரோவுக்கு. அதெல்லாம் அனுப்ப முடியாது, போயாண்டான். 50 லட்சம் கொடுத்து போனால் ஏன் என்ன பர்மனெண்ட் பண்ணலின்னு கேட்குறான். அந்த தலைமை சமையல் கலைஞர் என்ன பண்ணுறாரு, ரவுடிஸ் போயா வெளின்னு விரட்டி விட்டான். பாம்புக்குரோவ் ஓனர் வரும்போது அவர் வெட்டி கொண்டே விட்டாங்க. முன்னாடி எவ்வளவு குற்ற பின்னணி உள்ள அத்தனை பேரும் தொழிற்சங்கவாதி, அத்தனை பேரும் தொழிற்சங்கவாதி. இது கமலக்கண்ணனுக்கு எப்படி தொடர்புலாம் போகும்? பாம்புக்குரோவ் ஓனரு பாம்புக்குரோவ் சமையல் அறைக்குள்ளே வெட்டி கொல்லப்பட்டார். இதுக்கு அண்ணா தொழிற்சங்கம் தான் காரணம். இப்படித்தான் எல்லா பக்கமே. நீ அடிச்சு விளையாட நான் பார்த்துக்கிறேன். ஆளுங்கட்சி நம்மட்டு இருக்குல்ல. இப்போ இவர் தான் எங்கே போகிறாரு, டிவிக்கு போகிறார். புஷ் இப்போ பிஸி ஆகிட்டார். செங்கோட்டையன் தான் இதுக்கான ஏற்பாடு. அப்போது அதிமுகவை நடு ரோட்டில் விட்டுட்டு டிவிக்கே பெயரில் இனிமேல் என்ன நடக்கும்? அண்ணா தொழிற்சங்கம் அதான் நடக்கும். இதுதான் நடக்கும். இப்படி அதிமுகவினருக்கு அங்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் தாவேகாவினருடைய நிலை என்ன? இந்த ஆட்சியை வர வைத்ததே தாவேகாவினர் தான். அவங்க என்ன செய்ய போறாங்க? இல்லை, அது தொழிற்சங்கங்கள்ல என்ன தாவேகா இல்லை, தாவேகா மட்டும் இல்லை சார், கட்சியினர் எல்லாமே. இப்போ அதிமுகவுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, எல்லாரையும் வர்றவங்க எல்லாம் துண்டு போட்டு சேர்த்துடுறாங்க. அப்படின்னும் போது இது என்ன மாதிரி ஒரு அரசியலாக இருக்கும்? டிவிக்கு ஏன் இதை முன்னெடுக்கிறாங்க? இதில் ஏன் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க? இல்லை, அதாவது விஜய்க்கு முழுசா அது தொழிற்சங்கமோ அரசியலோ கீழ்மட்டமோ இப்படி எதுவுமே தெரியாது. அது சரி, யாருக்கு தெரியும்? யார் அவர் ஆலோசனை சொல்ல முடியும்னா, அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதியரசர்கள் ஒரு குழு ஒன்று இருக்குது. அந்த குழுவுக்கும் இது போன்ற அசிங்கமான அரசியல், கீழ்மட்ட அரசியல் அவர்களுக்கு தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. அப்போது நீங்கள் கருணாநிதி இருந்தாருன்னா கருணாநிதிக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களோடு தொடர்பு இருக்கும். ஆமாம், அரசு உளவுத்துறை போய் தகவல் சேர்றதுக்குள்ளே கட்சிக்கார மாவட்ட செயலர் தகவல் சொல்லிடுவாங்க கருணாநிதிக்கு. ரெண்டாவது, கருணாநிதி கீழிருந்து வந்தால், எம்ஜிஆர் கிளைக்கழகத்திலிருந்து வந்தால் பசி பஞ்சம் பண்ணி இப்படி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விஜயா இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும், 2 பேருமே பெரும் அதாவது பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன், சில்வர் கோல்டெல்லாம் இல்லை, என்ன ஸ்பூனு? பிளாட்டினம் ஸ்பூன். அப்போ அவங்களுக்கு தான் இப்போ தமிழ்நாடுடைய தலைவிதி இருக்கு. தலைவிதி. ஆமாம், விஜய் ஏதாவது பத்திரிகையாளர் சந்திப்பதில் என்னன்னா அவருக்கு அரசியல் பேச தெரியாது. எதாச்சும் அதுதான் ஆதவர்ஜுனா சொல்றாரு, அவரு பேசலன்னு நீங்களாம் பேச்சலாம் எல்லாருக்கும் கொடுங்க. ஆமாம், நேராக ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் அரசியல் பிஹெச்டி முடிச்சு தான் வந்திருக்காரு ஆதவ். ஆதவ் சார், இங்கே திராவிட இயக்கத்தின் மீது தீராத வெறுப்பு. 75 ஆண்டு காலம் கொள்ள எங்கே பார்த்தாலும் கொள்ள. இந்த காவல் நிலையமே அவருக்கு கட்டுப்பாட்டு தான். அஜித் குமார் அடித்து கொல்லப்பட்டதும் சரி, அது திமுகவுக்கு. பென்னிசி ஜெயராஜ் சாத்தாங்குளத்தில் அது அதிமுகவுக்கு. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் ஊடகங்களை தாண்டி மக்கள்கிட்ட நேராக போய் சேர்ந்ததனுடைய விளைவு தான் விஜய் தாயா முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டான். இது காலத்தின் கட்டாயம். அப்போ இதில் இன்னும் 5 ஆண்டு காலம் விஜய் அரசியல் தான். 5 ஆண்டு காலம் விஜய் அரசியல் தான். தெரியுதோ தெரியலையோ, புரியலையோ, அவர் தான் சிஎம். கமலக்கண்ணன் இப்போ போய் அங்கே வேலையை அதுதான் இப்போ நிறைய விஷயங்கள் சார். அதிமுகவினர் ஏன் தாவேகாவில் இணைகிறார்கள், இதில் போய் அவங்க போய் என்ன பலனை அனுபவிக்க போகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பகிரங்கமாக அந்த
போக்குவரத்து கழகங்கள், அதாவது தொழிற்சங்கத்தின் வாயிலாக நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.